ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். நான் உங்கள் மனோஜ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 8th தமிழில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்கலாம். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார். ஆப்ஷன் பி. கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடு. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். சரி. 20ஆம் நூற்றாண்டில் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் பெரியார். இதுவும் சரி. 1, 2 சரி. ஆப்ஷன் சி. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிய எந்த கல்வெட்டு சான்றாகும்? ஆப்ஷன் டி அரச்சலூர். அது பாக்ஸ் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண் எழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். ஆப்ஷன் டி. எது சரியாக பொருந்தியுள்ளது? புலி உரும்பும், சிங்கம் கர்ஜிக்கும், யானை பிளிரும். இதுதான் சரி. ஆப்ஷன் சி. கரடி முழங்கும். இது தவறு. சரியானவற்றை தேர்ந்தெடு. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. சரி. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் தொல்காப்பியர். தவறு. 1 தவறு, 2 சரி. 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் பி. கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடு. புள்ளீட்டு எழுத்துக்களால் ஓலைச்சுவடி சிதைந்துவிடும். சரி. நேர்கோடிட்டு எழுதினால் ஓலைச்சுவடி கிழிந்துவிடும் ஆகிய காரணங்களால் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டனர். சரி. 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ. சரியானவற்றை தேர்ந்தெடு. வைப்பு நிலப்பகுதி. சரி. இசைனா ராகம். தவறு. இசைனா புகழ். வளாமை பழமை. இதுவும் தவறு. வளாமைனா தவறாமை. சூழ்களி தொல்லை. இதுவும் தவறு. சூழ்களினா அறியாமை இருள். சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ வைப்பு நிலப்பகுதி. பாரதியார் எழுதிய புறநிலை நூல்கள் சந்திரிகையின் கதை மற்றும் தராசு. ஆப்ஷன் பி. சரியானவற்றை தேர்ந்தெடு. இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி. மகர வரிசை. தவறானவற்றை தேர்ந்தெடு. மகர வரிசை கேட்குறாங்க. மகர வரிசை கொடுத்துருக்காங்க. மா, மீ, மூ, மே, மை, மோ. சரி. தகர வரிசை. தா, தி, து, தே, தை. சரி. பகர வரிசை. ப, பி, பௌ, பூ, பூ. தவறு. நகர வரிசை. நான், நீ, நே, நை, நோ. சரி. ஆப்ஷன் சி. இதுதான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி இடம்பெற்றுள்ள தொடர்கள் எவை? மாலா எழுதும்போது தாளில் மை சிந்தியது. மை. ஓரெழுத்து ஒரு மொழி வருது பாருங்கள். மை. சரி. முக்கணியில் ஒன்று மா. சரி. மாரிக்கு விளையாடும்போது கை உடைந்தது. சரி. 1, 2 அனைத்தும் சரி கொடுத்துருக்காங்க. இவை அனைத்தும். ஆப்ஷன் டி. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு டேஷ் என்ற வரியில் விடுபட்ட இடத்தை நிரப்புக. இங்கே என்ன வரும் கேட்குறாங்க. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு. வன்மொழி. ஆப்ஷன் ஏ. டேஷ் நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே என்ற வரியில் விடுபட்ட இடத்தை நிரப்புக. சூழ்களி. அறியாமை இருள். சூழ்களினா அறியாமை இருள்னு சொல்லியிருக்கேன் பொருள். சரியானவற்றை தேர்ந்தெடு. செய்யுளுக்கும் மரபுகளுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறுகிறது. சரி. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். சரி. ஆ மற்றும் ஆ தவறுன்னு கொடுத்துருக்காங்க. சரி. ஆ மற்றும் ஆ சரி. ஆப்ஷன் ஏ. இசை என்பதன் பொருள் புகழ். ஆப்ஷன் பி. டேஷ் அறிந்த தனைத்தும் அறிந்து
வாழியவே என்ற வரிகளில் விடுபட்ட இடத்தை நிரப்புக. வானம், வானத்துக்கு இன்னொரு பெயர் விசும்பு. ஆப்ஷன் சி. கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடு. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தால் அதனை ஓவிய எழுத்து என்பர். சரி. ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலை ஒலி எழுத்து நிலை என்பர். சரி. 1, 2 சரி. கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடு. சந்திரிகையின் கையை தராசு போன்றவை பாரதியார் எழுதிய உரைநடை நூலாகும். சரி. ஐகார முடிமை மெய்யை குறிக்க எழுத்துக்கு முன் இணைக்கொம்பு பயன்படுகிறது. இரண்டும் சரி. இதுவும் சரிதான். ஆ மற்றும் ஆ சரி. ஆப்ஷன் பி. சிந்துக்கு தந்தை புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் பாரதியார். சிந்துக்கு தந்தைன்னு சொன்னது யார்? பாரதிதாசன். ஞாபகம் வச்சுக்கணும். தவறாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. கான்சோனட் குற்றொலி தவறு. போன்மி ஒலியன் கரெக்டு. வவ்வல் உயிரொலி அல்லது உயிரெழுத்து கரெக்டு. எபிகிராபி கல்வெட்டு கரெக்டு. தவறான பொருந்தியுள்ளதை கேட்டிருக்காங்க. கான்சோனட்னா குற்றொலி இல்லை. கான்சோனட்னா மெய்யெழுத்து. ஓரெழுத்து ஒருமொழி என்பது நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒருமொழி என்பர் என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். ஆப்ஷன் ஏ. விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர் பாரதியார். ஆப்ஷன் பி. கூற்று செய்யுள்களில் மரபுகளை மாற்றக்கூடாது. சரி. காரணம் செய்யுள்களில் மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். சரி. கூற்று காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ. நெட்டெழுத்துக்கள் டேஷ், குற்றெழுத்துக்கள் டேஷ், ஓரெழுத்து ஒருமொழிகள் டேஷ். நெட்டெழுத்துக்கள் மொத்தம் 7 இருக்குது. குற்றெழுத்துக்கள் 5 இருக்குது. ஓரெழுத்து ஒருமொழிகள் 42 இருக்குது. 7, 5, 42. ஆப்ஷன் ஏ. தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்கள் மற்றும் இயல்களை கொண்டது? 3 அதிகாரங்கள் 9 இயல்களை கொண்டது. ஆப்ஷன் பி. செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். செந்தமிழ் தேனின் பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். ஆப்ஷன் பி. இளம்பெயர்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. புலி பரல், சிங்கம் குருளை, பசு கன்று, கரடி குட்டி. அப்படின்னா 4, 3, 1, 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. தவறானவற்றை தேர்ந்தெடு. மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். சரி. வாழ்விக்குரிய ஒழுங்குமுறை வளர்ச்சி எனப்படும். தவறு. 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. இது இளங்குமரனாரோட ஸ்டேட்மெண்ட். இது ஃபுல்லாக தவறானதாக எடுக்க சொல்லியிருக்காங்க. இலக்கண வரலாறு, தமிழ்மொழி இயக்கம் இது தவறு. தாய்த்தமிழ் இயக்கம் இதுவும் தவறு. தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் வந்திருக்கணும், தவறாக கொடுத்துருக்காங்க. உள்ளிட்ட பல நூல்கள் எழுதினது. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. பாவணர் என்னும் நூலை தொகுத்தவர் இளங்குமரனார். தவறு. பாவணர் என்னும் நூலகத்தை உருவாக்கினார். நூல் இல்லை, இதுவும் தவறு. திருவள்ளுவர் தவச்சாலையை இளங்குமரனார் திருச்சிக்கு அருகில் நல்லூரில். தவறு. அல்லூரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அல்லூரில்.
அமைத்தார். 1 2 3 தவறு. ஆப்ஷன் ஏ. தொடக்க காலத்தில் எழுத்து பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. வடிவத்தை டேஸ் என்பர். ஓவிய எழுத்து. ஆப்ஷன் டி. ஈஸியாக அப்படி எடுத்துடலாம். மனிதன் தன் கருத்தை பிறருக்கு அறிவிக்க டேஸ் கண்டுபிடித்தான். மொழியை கண்டுபிடித்தான். ஆப்ஷன் சி. சரியானவற்றை தேர்ந்தெடு. மொழியை ஓர் எழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி என இரு வகைப்படுத்துவார். தவறு. வகர வரிசை வா வி வை வௌ. சரி. உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் 126 இருக்குது. சரி. குறில் எழுத்து நோ து. சரி. 1 தவறு. 2 3 4 சரி. ஆப்ஷன் டி. ஷா என்பது வந்து எந்த மொழின்னு கேட்குறாங்க. ஷா என்பது வடமொழி. இது ஷா வந்து இப்போ சதீஷ் அந்த இஸ்ஸு போகிறோம் அந்த ஷா. சில பேர் வந்து சதீஷை வந்து இப்படி போடுவாங்க, இந்த இது இல்லை, இதுதான் ஷா. இப்போ பஸ்ஸுக்கு போகிற ஷா, பஸ்ஸுக்கு போகிற இஸ்ஸு அந்த இதில் வர்றது தான் இந்த ஷா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பையன் பேர் ஒரு பொண்ணு பேர் சொல்லணும்னா இப்போ மோனிஷா அப்படின்னு எடுத்தோன்னா இந்த ஷா வந்து வேறு, இது ஷா வேறு. புரியுதா? இந்த ஷா வேறு, இந்த ஷா வேறு. ரெண்டுமே வடமொழி தான், இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டு சொல்கிறேன். ஓகே. கீழ்கண்டவற்றுள் தவறானவற்றை தேர்ந்தெடு. தமிழ் எழுத்துக்களில் பழைய வரி வடிவங்களை கோவில் உள்ள கருக்கல் சுவர்களில் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. சரி. ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை வடிவ எழுத்து நிலை என்பர். தவறு. 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் பி. கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் டேஷ் நூற்றாண்டுகள் முதல் கிடைக்கின்றன. 3 to 7 இந்த நூற்றாண்டில் தான் கிடைக்கிது. கிடைச்ச ஆரம்பிச்சிருக்கு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டுக்குள்ளே. ஆப்ஷன் பி. கூற்று பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும். சரி. காரணம் மனிதன் நமக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தமது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். சரி. கூற்று சரி. கூற்று காரணம் சரியான விளக்கம். ஆப்ஷன் சி. கல்லின் தேய்மானம் போல எதுக்கு தேய்மானம் வரும்? சொல்லுக்கு தான் தேய்மானம் வரும். சொல். ஆப்ஷன் சி. மனிதன் தோன்றிய காலத்தில் தமது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க டேஷ் பயன்படுத்தினான். சைகை. ஆப்ஷன் டி. ஏன்னா அப்போதைக்கு மொழி உருவாகலை, அதனால் சைகையில் தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் பாரதியார் நடத்திய இதழ் எவை? இந்தியா. மனிதன் பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் தன் எண்ணங்களை டேஷாக பொறித்து வைத்தான். குறியீடாக. ஆப்ஷன் சி. குறியீடாக. பாறைகளில் செதுக்கும்போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் டேஷ் பயன்படுத்தினார். நேர்கோடை பயன்படுத்தினாங்க. ஆப்ஷன் பி. நேர்கோடுகள். பழங்காலத்தில் போர் தொடுக்கும் முன் ஆண்நிரைகளை கவர்ந்து வருவர். இவற்றில் ஆ என்னும் ஓரெழுத்தை குறிப்பது ஆனா பசு. ஆப்ஷன் பி. அம்மா அப்படின்னு கற்றுதில் அதை அனாவும் வச்சுக்கலாம், ஆ அப்படின்னு. ஆனால் பசு. பழைய வரி வடிவங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஆப்ஷன் ஏ. 2 வகையாக பிரிக்கலாம். 2. கூற்று ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடு.
சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓலைச்சுவடுகளில் நிறுத்த குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது. சரி. ஓலைச்சுவடுகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதினர். சரி. 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ. அம்பு விடும் கலையில் வல்லவனை தமிழில் டேஸ் என்று பாராட்டியது. அம்பு விடும் வல்லவனை தமிழில் என்ன பாராட்டினான்னு கேட்குறாங்க. ஏ கலைவன். ஆப்ஷன் டி. எய்ம் பன்றி என்பது தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எய்ம் பன்றி என்பது தற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முள்ளம்பன்றி. ஆப்ஷன் சி. முள்ளம்பன்றி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஹரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்பது விலங்குகளின் பெயராய் நிற்கின்றன. சரி. ஆமா என்னும் சொல்லுக்கு காட்டு விலங்கு. தவறு. ஆமா என்னும் சொல்லுக்கு காட்டு பசு என்று பெயர். இரண்டாவது கூற்று தவறு. 1 சரி, 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. தவறானவற்றை தேர்ந்தெடு. கல்வெட்டுகளில் மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது. தவறு. எகர வகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. இதுவும் தவறு. 1, 2 தவறு. ஆப்ஷன் ஏ. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல். செய்யுளுக்கும் மரபுக்கும் பற்றும் தொடர்பை கூறும் நூல் தொல்காப்பியம். ஆப்ஷன் சி. கண்ணெழுத்து படுத்த கண்ணு பல்பொதி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கண்ணெழுத்து படுத்த கண்ணு பல்பொதி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் தான் கண்ணெழுத்து இருந்திருக்கு. தவறானவற்றை தேர்ந்தெடு. தொல்காப்பியத்தில் எழுத்து சொல். தவறு. அணி வராது, பொருள் வரும். 3 அதிகாரங்களை கொண்டது. கரடி கதரும். தவறு. பசு தான் கதரும். யானை கன்று. இது சரிதான். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டுமே சரியாக இருந்தால் சரி. ஏன்னா 1 தவறாக இருக்குது. அதனால் இது தவறு தான். 2ம் தவறு. 1, 2 தவறு. ஆப்ஷன் சி. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான டேஸாம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. 11ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் பி. உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாய் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? செந்தமிழ் அந்தாதி. ஆப்ஷன் ஏ. செந்தமிழ் அந்தாதி. சரியான விடையை தேர்ந்தெடு. ஔகார உயிர்மெய்யை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கோம்பு கால் பயன்படுகிறது. குற்றியலுகிற எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் காணப்படுகிறது. சரி. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு தான். குற்றியலுகிற எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் இல்லை. குற்றியலுகிறதில் மேலே புள்ளி வைக்க மாட்டாங்க. 2ம் தவறு. ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஆமா என்பதற்கு காட்டு எருமை. ஏற்கனவே வந்துச்சு. ஆமா என்பதற்கு காட்டு பசு அப்படிங்கிற பொருள். இது அப்படின்னா தவறு. மாநிறம் என்பது மான்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி குறைக்கும். சரி. ஏ என்பது என்னோடு பேசு எய்து என்னும் பொருளை உடையது. தவறு. ஏ என்பது எட்டத்தில் இருக்க கூப்பிட்றத தான் ஏன்னு சொல்கிறாங்க. அதோட பொருள் பார்த்தோன்னா பொறுத்து சேரு கூடு அப்படின்னு. எனக்கு வெட்டத்தில் இருக்கங்க பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஏய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க நம் முன்னோர்கள். இப்போ இது 1, 2, 3 தவறு. 2 மற்றும் சரி.
1 3 தவறு. ஆப்ஷன் சி. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. நிலப்பகுதி, வைப்புனா நிலப்பகுதி. ஆப்ஷன் ஏ. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று ப்ளஸ் என்றும். என்று ப்ளஸ் என்றும், என்றும் இம்மு வந்துடக்கூடாது, என்று ப்ளஸ் என்றும். ஆப்ஷன் பி. என்றென்றும். வானம் மலர்ந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் ப்ளஸ் அலர்ந்தது. வானம் ப்ளஸ் அலர்ந்தது. ஆப்ஷன் சி. அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். 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 ஆப்ஷன் சி. வானம் ப்ளஸ் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானமலர்ந்த. வானமலர்ந்த. இந்த இம்மு இதுவும் சேர்ந்து மாவா மாறிடும். இம்மு ப்ளஸ் அ ம. இதில் புணர்ச்சி விதியில் இதெல்லாம் மாறும். பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. பறவைகள் எங்கே பறக்கும்? வானம். வானத்துக்கோட இன்னொரு பேர் என்ன? விசும்பு. ஆப்ஷன் பி. இயற்கையை போற்றுதல் தமிழர் என்ன வரும்? ஆப்ஷனை பாருங்கள். பொழுது தவறு, வரவு தவறு, தகவு தவறு. தமிழரோட மரபு. ஆப்ஷன் ஏ. மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இருதிணை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 2 ப்ளஸ் திணை. இருன்னு வந்துடக்கூடாது, 2. 2 ப்ளஸ் திணை இருதிணை. ஆப்ஷன் ஏ. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 5 ப்ளஸ் பால். 5 ப்ளஸ் பால். ஆப்ஷன் பி. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தன. அச்சுக்கலை. அச்சுக்கலை மிஷின் தான். இப்போ நம்ம படிக்கிறோம்ல புக்கெலாம், அதுக்கெல்லாம் மிஷின் தான் காரணம். ஓகே, இதில் மொத்தம் ஒரு 66 கேள்வி பார்த்துருக்கோம். இந்த 66 கேள்வியில் எல்லாமே முக்கியமானது தான். ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு 8th யூனிட் 1 யூனிட் 1 நீங்கள் ஃபுல்லாகவே படித்த மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.